வணக்கம். விஜய் பற்றியும் தாவேகா பற்றியும் கரூர் சம்பவம் பற்றியும் அந்த கரூர் சம்பவத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சியினருக்கும் போலேட் போலேட் போலேர்னு நீதிமன்றங்கள் நீதியரசர்கள் கேட்ட விஷயம் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. போன வாரம் பொடியை தூணாங்க, ஊசியை போட்டாங்க, கத்தியில குத்துனாங்கன்னு என்னென்னவோ அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் பனையூர்ல ஓடி போய் ஒளிஞ்ச உடனே வக்கீல் தேர்ந்து வந்ததுதான் முதல் அறிக்கை. தாவேகாவிலிருந்து வந்த ஒரு அதிகாரபூர்வ அறிவிப்பு என்ன அப்படின்னாக்க, பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த வாரம் சனிக்கிழமை நாங்கள் இங்கே போகிறதா இருந்தது, அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. சரி, விஜய் அவர்கள் அந்த இடத்துலயே கரூர்லயே அப்படியே இறங்கி நின்று போய் மக்களை சந்திச்சு ஆஸ்பத்திரியில் நின்று இருந்தாருனாக்கா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அவதூறு பரப்புறதுக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும். விஜய் இன்னும் ஏன் பார்க்க வரலங்கிறதும் கேள்வி இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? மாறாக விஜய் அங்கிருந்து எஸ்கேப் ஆனாருங்கிறது என்னையா, சினிமால தான் இந்த ஹீரோவா, இங்க ஜீரோவா இருக்கானையா அப்படிங்கிறத ஏற்படுத்துச்சு. எப்படி ஜெயலலிதா மட்டும் இன்னைக்கு உசுரோட இருந்திருந்தாக்க இந்நேரம் தூக்கி விஜய புழல் சிறையில போட்டிருப்பாங்கன்னு ஒரு டாக் இருக்குதோ, அதே போல இன்னும் ஒரு டாக் இருக்கு. உங்கள் பஸ்ஸில் நீங்க எம்ஜிஆருடைய புகைப்படத்தை வச்சிருக்கீங்க. நீங்க எம்ஜிஆரை போல கருணை மனசோடையும் நடந்துக்கல. அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய படத்தையும் வச்சிருக்கீங்க. விஜயகாந்த் அவர்களை போல கருணையும் வீரமும் கொண்ட மனசுக்காரராகவும் நீங்க இல்லை. விஜயகாந்துக்கு இருக்கிற கருணையும் உங்கள்கிட்ட இல்லை, விஜயகாந்த் கிட்ட இருக்கிற வீரமும் அப்படியா என்னையா செஞ்சிருவான், என்னையா வாயா பார்க்கலாம் அப்படின்னு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன உங்களை என்ன கொண்டுடுவாங்க? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு அங்கே இருக்கு, உங்களை விட்டுருவாங்களா? அடிக்க விட்டுருவாங்களா? நாங்க விட்டுருவோமா உங்களா அடிக்கிறதுக்கு? தலைவர் விஜய் என்னடா அடிக்கிறீங்க? பாவம் அந்த மனுஷன் ஏதோ தெரியாதனமா ஏதோ ஒன்று உளறி கொட்டி பேசி கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாம வந்து தொலைஞ்சு மாட்டிக்கினாரு. இப்போ ஆஸ்பத்திரி வந்து பார்க்கறதுக்கு வந்துருக்கிறாரு மனுஷன். நான் நினைச்சுன்னு இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்போமா மாட்டோமா சொல்லுங்க? ஒரு காமன் மேன் கோபப்படுவான்ல, ஆனா ஒரு காமன் மேன் உங்களை நோக்கி கோபப்படும்படியா நீங்க எஸ்கேப் ஆனது வந்து சி அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாரும் காரி துப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, இந்த இந்த இதுல நான் ஒரு பேப்பரை எடுக்கிறேன். இது இருக்கா? இதுதான் தாவேகா, இதுதான் விஜய். இந்த விஜய தாவேகாவை இந்த நட்சத்திர பிம்பம்னு ஒன்னாக்களை மூஞ்சியை வச்சுட்டு திரிறாங்க இல்லையே, அந்த விஷயத்தை எல்லாம் கோர்ட்டு இப்படி கிழிக்குது, தாதார கிழிக்குது. குந்தாங்குறை இல்லாம கும்மாங்குத்து குத்தி கண்ணாபுண்ணு கிழிக்குது. கிழிச்சு என்ன, நீலாம் ஒரு கட்சியா, நீலாம் ஒரு தலைவனா, உனக்கு தலைமை பண்பு கிடையாதா? ஏன் விஜயோட பஸ்ஸை இன்னும் புடுங்காம இருக்கீங்க? ஏன் இன்னும் விஜய் மேல எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்கன்னு காரி துப்பி ஊதி விட்டுருச்சு. சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் கருப்பு நாளாக உங்களுடைய அரசியல் பிரச்சாரம் அமைந்தது. ஆனால் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தாவேகாவுக்கு ஒரு துக்க நாளாக, தாவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கருப்பு நாளாக சம்மட்டி அடி அடிச்சிருக்கு, செருப்பால் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்குது நீதிமன்றம். இதெல்லாம் ஏன்? ஒருவேளை அன்னைக்கு கரூர்ல இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது நீங்க உங்க கண்ணால பார்க்கல? இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது? அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? உங்க பவுன்சர்கள் இங்கிலீஷ்ல உங்கள்கிட்ட சொல்லல? 10 பேர் செத்துட்டு இருக்காயா அப்படின்னு சொன்னது நீங்க தெரிஞ்சுக்கல? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அங்கேயே இருந்து பஸ்லயே உட்கார்ந்து நான் மக்களை சந்திக்கணும், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், எனக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். சரி, நீங்க என்ன குறையா வேணும்னே இதை செஞ்சீங்களா? தெரியாம கேட்கறேன். தாவேகா கரூர் விஷயத்தை வேணும்னே செஞ்சிருச்சா? நீங்க என்னடான்னா கரூர்ல இருந்து கிளம்பி எங்கேயோ ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் வழக்கமா பனையூருக்கு போவீங்க, நீங்க நீலாங்கரைக்கு போவீங்க. உங்க இவரு புஷி ஆனந்த் என்னடான்னாக்கா எங்க இருக்கிறாருன்னே தெரியல. ஏன் தலைமறைவு? சரி,
அடுத்தாப்புல பார்த்தா மாவட்ட செயலாளரையும் காணும், எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவன் பொண்டாட்டி என்னடானாக்கா ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, என் புருஷனை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல, நான் அவ்வளவுதான் நான் கொந்தளிச்சிருவேன்னு பயங்கரமான டயலாக்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க. அவங்களும் டயலாக்லாம் விடுறாங்க. அந்த பொண்ணும் பாவம் சொல்லி கொடுத்தது தானே செய்ய முடியும், அப்படி செய்கிறாங்க. அப்புறம் நிர்மல் குமாரை காணும், ஆதவ அர்ஜுனா எங்கே இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவை போய் ஊடகங்கள்லாம் போய் பார்க்குது. அந்த சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறான். ஏங்க எது விஷயத்துக்காக அவன் மைக்க நீட்டுறான்? நீங்க எப்படி ஒரு 4 நிமிஷம் வீடியோவில் இறந்து போனவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல இறந்து போனவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியுமா? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? 20 லட்சம் இறந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் தருவதாக எண்ணுகிறேன் அப்படின்னீங்க. இன்னுமா எண்ணின்னு இருக்கீங்க? என்னன்னு எண்ணினே இருக்கிறீங்களே விஜய். இதெல்லாம் தான் உங்கள் மீது பல சந்தேகங்களை எழுப்புது. ஒரு ஆர்எஸ்எஸ் நீங்க கேட்கிறீங்க. நாகப்பட்டினத்தில் நீங்க என்ன கேட்குறீங்க? பிரதமர் மோடி வந்தாக்கா இது மாதிரி தான் கெடுபிடி பண்ணுவீங்களா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்தாக்கா இது மாதிரி கெடுபிடி பண்ணுவீங்களா? ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. ஏன் இந்த ஆர்எஸ்எஸ் காரணம் இல்லாமல் நீங்க சொல்லலை. இங்க அப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு மீட்டிங் நடத்தினாக்கா நீங்க கெடுபிடி பண்ணுவீங்களா? எங்களுக்கு மட்டும் கெடுபிடி கொடுக்குறீங்க. யாரு உங்களுக்கு கெடுபிடி கொடுத்தா? நீங்களா? எல்லாரும் தான் மீட்டிங் நடத்துறாங்க. நீங்க மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலையும் அனுமதி வாங்குறதே வச்சு அரசியல் பண்ணிடலான்னு பாக்குறீங்க. நீங்க மீட்டிங்ல பேச அங்க ஒரு வேன்ல நின்றுட்டு பேசுறதுல எந்த அரசியல் புண்ணாக்கும் கிடையாது. உங்களுடைய கொள்கை என்ன, கொத்தவரங்காய் என்னங்கிறதையும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதையும் உங்களுக்கே தெரியாது. உங்க கொள்கை என்னங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சினிமா ஸ்டார் இல்லையா, அதனால இப்படி வர்றது அப்படி வர்றது. என்ன சிஎம் பயந்துட்டீங்களா? என்ன ஸ்டாலின் பயமா இருக்குதா? சந்திக்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் சந்திக்கிறேன். நான் சினிமா டைலாக்லாம் உரிய தலைவா, உன் படத்துல விடுவா, நாங்க கைத்தட்டி விசில் அடிப்போம். நீ அரசியல் மேடையில வந்துங்கன்னு என்னமா சவடாலாம் பேசின்னு இருக்கிய தலைவரை. இதுதான் தாவேக்கா ரசிகர்களுடைய வேதனையாகவும் இருக்கு. கரூருக்கு இப்படி ஓடி போயிட்டானடா நம்ம ஹீரோன்னு பக்கத்து வீட்டுக்காரன் அஜித் ரசிகர் மற்ற ரசிகர்லாம் மூஞ்சில காய் துப்புறாங்கன்ற வேதனையோட ஒருத்தர் இறந்து போனாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? திண்டிவனம் பக்கத்துல, செஞ்சிக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 53 வயது அவர் அம்மா வீட்டுக்கு மனசு வேதனையில இறந்து போயிட்டதா கடிதம் எழுதி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது பத்தின சரியான விஷயம் அது அவருடைய கையெழுத்தா என்னங்கிறதெல்லாம் தெரியல. அது பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்படியான ஒரு விஷயம் தேவையா? இன்னொன்னு, இப்பவே நீங்க தமிழ்நாட்டை இப்படி ஒரு கதிக்கு ஆளாக்குறீங்கனாக்கா உங்களை நம்பி எவன் கொடுப்பான் தமிழ்நாட்டை? அடுத்தாப்புல இந்த ஜனநாயகனுக்கே என்ன நடக்க போதோ தெரியல. இன்னும் என்னென்ன கூத்துக்கள்லாம் அங்க செய்ய போறீங்களோ தெரியல. அதனால தலைமை பண்பு முக்கியம், மனித அபிமானம், சக மனிதர்கள் மீது ஒரு நேசம் முக்கியம். என்னன்னா உயிரே உசுறு தானே. 41 உசுறு ஈக்குவல் டு விஜய்னு நினைச்சுக்கோங்க. 41 உயிரும் விஜயோட உசுரும் போட 42 எடுத்துட்டு போகுது நானு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நில்லுங்க. ஆஸ்பத்திரிக்கு போங்க, அந்த பஸ்ல எல்லாரையும் ஏத்திக்கங்க, அந்தந்த கிராமத்துக்கு அந்தந்த ஊருக்கு போங்க, அங்க பணத்தை புதைக்கிற வரைக்கும் எரிக்கிற வரைக்கும் இருங்களேன். நீங்க தாங்க இந்தியாவிலே பெரிய உண்மையான ஹீரோ நீங்களா. அதெல்லாம் உங்களுக்கு சரியா ஸ்கிரிப்ட் சொல்லி தராம விட்டாங்க. என்னை மாதிரி ஆளுகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா அரசியல் இப்படி பண்ணியா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். நான் என்ன பண்றது? ஆமா, ஆனா நான் உங்களுக்கு சொல்லி தர போறதில்ல. ஏன்னா நீங்க சொல்லித்தர்றத கேட்கிற மனநிலையில் அவ்வளவு கர்வத்தோட இருக்கீங்க, அவ்வளவு கர்வம் கொப்பளிக்க இருக்கீங்க, ஆணவத்தோட இருக்கீங்க. இந்த ஆணவம் அரசியலுக்கு லாயக்கப்படாது. சினிமாவில் பண்ணலாம். நீங்க அஜித்தை ஒழிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செய்யலாம், திட்டங்கள் செய்யலாம். அஜித்தை தாண்டி நீங்க போறதுக்கு ஏதாவது செய்யலாம். அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது இப்படி குட்டையை குழப்பலாம். நேருக்கு நேர் அப்படிங்கிற திரைப்படத்துல நீங்களும் அஜித்தும் சேர்ந்து நடிப்பதாக இருந்தது. அதுல அஜித் எப்படி உங்களால கழட்டி விடப்பட்டாருங்கிற கதை எல்லாமே எனக்கு தெரியும். அதுல என்னென்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதே மனநிலை தான் இப்பவும் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கு, பாஜக சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கு. நான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னது போல பிஜேபியினுடைய பி டீம் விஜய், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப அணில் குஞ்சுகள் அப்படின்னு உங்களை எல்லாரும் உங்க ரசிகர்களை எல்லாரும் சொல்றாங்க. அந்த அணில் குஞ்சுகளுக்கு வெளிவந்திருக்கிற பாஜகங்கிற அந்த பூனைக்குட்டிகள் குறித்த விஷயங்கள் தெரிய வரும். இப்பவே அவங்க கட்டுக்கடங்காத கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. கரூர் மக்கள் மட்டும் இல்லைங்க,
தமிழகம் முழுவதும் இருக்கிற பல குடும்பங்களில் ஒரு வருத்தம், ஒரு கோபம் உங்கள் பேரில் இருக்குது. டிவியில் உங்கள் படம் வந்துச்சுனாலே என்னுடைய பசங்கள்லாம் டக்குன்னு அப்பா விஜய் பாட்டு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுற அளவுக்கான மனநிலைக்கு நீங்களே தள்ளிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த அகங்காரத்தை, அகந்தை எல்லாத்தையும் இந்த கோர்ட்டு உங்களை டாராக கிழிச்சு தூக்கி போட்டது போல உங்களுடைய ஆணவத்தையும், கர்வத்தையும், அலட்டலையும், ஜபர்தஸ்தையும், அகங்காரத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டு வாங்க. ஒரு மனுஷனாக வாங்க. ஒரு தலைவனாக அப்போ தான் ஆக முடியும். மனுஷனாக இருந்தால் தான் தலைவனாக முடியும். நீங்கள் முதல்ல மனுஷனாக மாறிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் தலைவனாக மாறுறதுக்கு உண்டான விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. வணக்கங்க. வணக்கம்.